ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க பேலன்ஸில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இரும்பு எக்கு தொழில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா தாய் தொழில். அது ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்னா பழமையான சமுதாய அமைப்பு முறை, அடுத்து மாறும் நிலையில் உள்ள சமுதாயம், நெக்ஸ்ட்டு பொருளாதார மேலெழு நிலை, அடுத்து பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம், அடுத்து பொதுமக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம். ஃபஸ்ட்டு பழமையான சமுதாய அமைப்பு முறை, மாறும் நிலையில் உள்ள சமுதாயம், அடுத்து பொருளாதார மேலெழு நிலை, அதுக்கப்புறம் முதிர்ச்சிக்கான செயலூக்கம், அடுத்து என்னென்னா பொதுமக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம். 4, 5, 2, 1, 3. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் எது அப்படின்னா புவியிடை கோட்டு மண்டலம். அமேசானும் காங்கோ ஆறுகளும் பாய்கின்ற மண்டலம் எதுனா புவியிடை கோட்டு மண்டலம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா லூ. அடுத்து இரவு வானில் திடீரென ஏற்படும் ஒளிக்கிற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எரி நட்சத்திரம். நெக்ஸ்ட்டு உலகில் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு திர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னா டாலமி எழுதிய புக் பேர் என்னது? புவியியல். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட மாநிலங்களில் எது முழுவதும் இயற்கை உரம் முதன்மை மாநிலமாக கருதப்படுகிறது அப்படின்னா சிக்கிம் தான் இயற்கை உரத்தில் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி சிக்கிமை சொல்கிறாங்க. அடுத்து புலி பாதுகாப்பு திட்டம் 1973. அடுத்து சரியான குற்றினை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1976ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை உருவாக்கியது. தவறு. 1979ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளம் என்ற திட்டத்தை உருவாக்கியதா, இதுவும் தவறு. அப்போ கரெக்டான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1977ஆம் ஆண்டு தான் யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளம் என்ற திட்டத்தினை உருவாக்கியது. அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது அப்படின்னா 1998ஆம் ஆண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் பேர் என்ன அப்படின்னா உளவு செயற்கைக்கோள். அடுத்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. இயற்கை பாதுகாப்புனா 1951, சூழிட பாதுகாப்பு 1967, தேசிய வன பாதுகாப்புனா 1970, பசுமை அமைதி 1971, இயற்கை பாதுகாப்புனா 51, சூழிட பாதுகாப்புனா 67, தேசிய வள பாதுகாப்புனா 70, பசுமை அமைதினா 71. ஆன்சர் ஏ. அடுத்து ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு எக்கு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசைகள் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கர்நாடகா, அடுத்து ஒடிசா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அடுத்து லாஸ்ட்டாக கோவா. அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி. அடுத்து கோமதி எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னா கங்கை. அடுத்து வளிமண்டலத்தின் முதன்மை வாயுக்களையும் அதன் சதவீத அளவினையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நைட்ரஜன் 78.084. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 20.946. ஆர்கான் 0.036. கார்பன் டை ஆக்சைடு 0.934. ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 0.0005. இப்போ ஆன்சரு ஆப்ஷன் ஏ 23514.
அடுத்து ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் எங்கே அப்படின்னா உபதுருவ பிரதேசம். நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் எவை புவியின் அக செயல்பாடுகள் அப்படின்னா மடிப்புகள், பிளவுகள், இணைவுகள். அப்போ 1 to 4 மடிப்புகள், பிளவுகள், இணைவுகள். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது உயிரியல் வினையூக்கி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா என்சைம். நெக்ஸ்ட் வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது அடியடுக்கு. வானிலை அடுக்குனா அங்கே தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே நடக்கும். அடியடுக்கு, அதுக்கு ட்ரோபோஸ்பியர் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை எவ்வாறு கூறலாம் அப்படின்னா படையடுக்கு ஸ்டேட்டோஸ்பியர். 8 to 16னா ட்ரோபோஸ்பியர், 16 to 50 அப்படின்னா ஸ்டேட்டோஸ்பியர். அடுத்து வளிமண்டலத்தில் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எக்ஸோஸ்பியர். மேலடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எக்ஸோஸ்பியர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேலன்ஸ் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம்.